Court burned the 8th class NCERT textbook. But wait, can court really do that? In India, power is divided between three organs: legislative, executive, judiciary. Parliament makes laws, executive implement the laws, judiciary interpret the laws. So இதுதான் separation of power, அதாவது அதிகார பிரிவினை. It means legislative ஒரு லாவை மேக் பண்ணாங்கன்னா அந்த லா கான்ஸ்டிடியூஷனலா அன்கான்ஸ்டிடியூஷனலா அப்படிங்கிறத ஜுடிஷியரி முடிவு பண்ணுவாங்க. அதே மாதிரி எக்ஸிக்யூட்டிவ் ஏதாவது அத்தாரிட்டிக்கு மேல பண்றாங்களா, அவங்களோட வேலையை துஷ்பிரயோகம் எதுவும் பண்றாங்களா அப்படிங்கிறத லெஜிஸ்லேச்சர் என்ன பண்ணுவாங்கன்னா மெயின்டைன் பண்ணுவாங்க. அதாவது எக்ஸிக்யூட்டிவ் லெஜிஸ்லேச்சருக்கு ஆன்சரபிளா இருப்பாங்க. இதே மாதிரிதான் 3 ஆர்கனுமே ஒவ்வொன்றையுமே கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதாவது எக்ஸ்ட்ராவா கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க, அவங்க வேலையை அவங்க பண்ணுவாங்க. எப்ப அந்த அதிகார துஷ்பிரயோகம் போகுதோ அப்ப இந்த 3 ஆர்கனுமே என்ன பண்ணுன்னா செக்ஸ் அண்ட் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணிக்குவாங்க. பட் யூஎஸ்ஏல ஸ்ட்ரிக்ட் செப்பரேஷன் ஆஃப் பவர் ஃபாலோ பண்றாங்க. பட் இந்தியாவில நம்ம பிளெக்சிபிள் செப்பரேஷன் ஆஃப் பவர் ஃபாலோ பண்றோம். செப்பரேஷன் ஆஃப் பவர்ங்கிறது மாண்டெஸ்கியூ ஃபர்ஸ்ட் ப்ரொபோன் பண்ண ஒரு டேர்ம் தான் செப்பரேஷன் ஆஃப் பவர். கான்செப்ட் ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் பவர் எந்த கண்ட்ரியில இருந்து இன்ஸ்பயர் ஆகி இந்தியாவுக்கு எடுக்கப்பட்டது? இந்த கேள்விக்கான பதில கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சேவ் இட் ஃபார் லேட்டர் ரிவிஷன்.